படிக்கும் போதே வேலை வேண்டுமா? வெளிநாட்டில் வேலை வேண்டுமா? வாங்க அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடகம் ரோடு, கோவை. தொடர்புக்கு 9578109555. வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள விஎஸ்கே அரிமா சங்க அறக்கட்டளை கட்டிடத்தில் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவை தற்போதைய தலைவர் அரிமா ரமேஷ்குமார் பாரம்பரிய முறைப்படி மணியடித்து தொடங்கி வைத்தார். காலையில் தொடங்கிய விழாவில் பன்னீர்மடை அருகே மரக்கன்றுகள் நடப்பட்டன. மாவட்ட ஆளுநர் அரிமா பாரதி, முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அரிமா சிங்கையன் முத்து, அரிமா சசிகுமார், மாவட்ட முதல் நிலை ஆளுநர் அரிமா ராதிகா மது, மாவட்ட 2ஆம் நிலை ஆளுநர் அரிமா கோவிந்தன், தற்போதைய பொருளாளர் அரிமா பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரிமா ஏவிஎம் முருகேசன் இந்த விழாவை அழகாக தொகுத்து வழங்கினார். தொடர்ந்து அனைவரும் அரிமா சங்க உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். தற்போதைய செயலாளர் அரிமா நிவாஸ் கடந்த 2025-26 ஆண்டிற்கான செயல்படுத்தப்பட்ட பணிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் குறித்தான ஆண்டறிக்கையை வாசித்தார். சங்க ஒருங்கிணைப்பாளர் அரிமா ரமணன் சங்கத்தில் சேர்ந்த புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்தினார். மேலும் மற்ற சங்க உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் அரிமா செல்வகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் பேட்ஜ்களை அணிவித்து சான்றிதழ்களை வழங்கினர். தொடர்ந்து அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அதன் பின்னர் சங்க மூத்த ஆலோசகரும் முன்னாள் மாவட்ட ஆளுநருமான அரிமா அழகு ஜெயபாலன் 2026-27 ஆண்டிற்கான புதிய தலைவராக அரிமா ஆறுமுகம், செயலாளராக அரிமா சுந்தரராஜ், பொருளாளராக அரிமா செல்வராஜ் ஆகியோரை அறிமுகப்படுத்தி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து தற்போதைய நிர்வாகிகள், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சால்வைகள், ஆளுயர மாலைகள் மற்றும் மெடல்களை அணிவித்து பாரம்பரிய முறைப்படி அழைத்து வந்து மேடையில் அமர வைத்தனர். தொடர்ந்து புதிய தலைவர் அரிமா ஆறுமுகம் மணியடித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் வரும் ஆண்டில் செயல்படுத்தப்படும் பணிகள் குறித்து தலைவர் அரிமா ஆறுமுகம், செயலாளர் அரிமா சுந்தரராஜ் ஆகியோர் எடுத்து கூறினர். அதன் பின்னர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் சண்முக சுந்தரம் முன்னிலையில் பயனாளிகளுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகைகள் வழங்கப்பட்டன. மேலும் நாயக்கன்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 4 ஆண்டுகளில் 100% தேர்ச்சி பெற காரணமாக இருந்த தலைமை ஆசிரியருக்கு சால்விகள் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் மதிய உணவிற்காக ஆசிரியரிடம் தட்டுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் துடியலூர் அரிமா சங்கம் மற்றும் கோவையில் உள்ள மற்ற அரிமா சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அவர்களது குடும்பத்தினர் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி.